எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எந்த நாள்லங்க? நெருக்கத்தின் நாளில். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நெருக்கங்கள். சில நேரத்தில் வெளியில் நம்முடைய நெருக்கத்தை சொல்ல முடியவில்லை, நம்முடைய மனைவியிடத்தில் சொல்ல முடியவில்லை, கணவனிடத்தில் நம்முடைய நெருக்கத்தை சொல்ல முடியவில்லை, நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நம்முடைய நெருக்கத்தை சொல்ல முடியவில்லை, நாம் பழகுகின்ற நபர்களிடத்தில் நம்முடைய நெருக்கத்தை சொல்ல முடியவில்லை, நம்ம வேலை ஸ்தலத்தில் ஏற்படுகின்ற நெருக்கத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை, நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஆசைகள், விருப்பங்கள், என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து, அந்த நெருக்கத்தை குறித்தும் நாம் யாரிடத்திலும் பேச முடியவில்லை. ஆனால் நம்முடைய எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் ஒருவர் கவனித்து அறிந்திருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் உன் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறேன், உன் தேவை இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன். அதைத்தான் மத்தேயுவிலே 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, நீ ஜெபிப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உன் தேவை இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, இன்னும் என் தேவை சந்திக்கப்படலன்னு சொல்லி எத்தனை நபர்கள் இங்கே குமுறலோடு கண்ணீரோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். எனக்கு அற்புதம் நடக்காதா என்று ஒரு நம்பிக்கை ஏக்கத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நெருக்கப்பட்டு வந்திருக்கிற உங்களுக்கு நான் தஞ்சமாக இருக்கிறேன், உங்களுக்கு நான் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு நெருக்கம், உங்களுக்கு நெருக்கம், இவைகளை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது, உதவியும் செய்ய முடியாது. ஆனால் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் படிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்ம கடவுள் யார் என்பதை நாம் கும்பிடுகிற, வணங்குகிற, நாம் தொழுது கொள்ளுகின்ற கடவுள் யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம கடவுளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவருக்கு என்னங்க கஷ்டம் தெரியும், நாம் படுகின்ற பிரச்சனை என்னன்னு தெரியும், நம்ம படுற பாடு என்ன தெரியும். உங்களுக்கும் எனக்கும் வெளிப்பாடு இருக்கிறது. நம்முடைய கர்த்தர் ஏற்கனவே அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டிருக்கிறதுனால நம்முடைய பாடுகளும் சோதனையும் இந்த இயேசுவுக்கு தெரியும். நம்முடைய நெருக்கத்தை அவர் மாற்ற முடியும், நம்முடைய உபத்திரவத்தை அவர் மாற்ற முடியும். கடன் பிரச்சனையின் சூழ்நிலைகள் கொந்தளித்து அப்படியே சூழ்ந்து நம்மை நெருக்கி 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 வாழ விடாமல் செத்து போகலாம், ஊரை விட்டு ஓடலாம், யாரிடத்திலும் பேச எனக்கு பிடிக்கல, யாரிடத்திலும் மூஞ்சு கொடுக்க முடியல, நான் நிம்மதியற்று கிடக்கிறேன். இது கடன் நெருக்கம். பலவீனத்தின் நெருக்கம் இன்னொரு பக்கம், மனுஷர்களுடைய நிந்தனை அவமானத்தின் நெருக்கம் இன்னொரு பக்கம். நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், தைரியத்தை மாத்திரம் இழக்கவே கூடாது. தைரியத்தை மாத்திரம் வாழ்க்கையிலே ஒரு தேவ பிள்ளை விட்டுவிடவே கூடாது. தைரியமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு தெரியும், நெருக்கம் உண்டான நாளிலே அவர் நமக்கு தஞ்சமாக இருக்கிறார்.